GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருபுவனத்தைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர் 45 வயதான ராமலிங்கம் அந்த பகுதியில் இஸ்லாம் மதமாற்றம் குறித்து பிரசங்கம் செய்தவர்களை தட்டி கேட்டதால் கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டு 18 பேர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டனர். அதில் 13 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் மற்ற அனைவரும் தலைமறைவாக இருந்து வந்தனர். இந்த நிலையில் முக்கிய குற்றவாளிகளும் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்த தஞ்சாவூர் மாவட்டம் திருமங்கலங்குடியைச் சேர்ந்த முகமது நஃபீல் ஹாசன் மற்றும் வடமாங்குடி பகுதியைச் சேர்ந்த புர்ஹானுதீன் ஆகியோர் பெங்களூரில் இருந்து சென்னை நோக்கி காரில் செல்ல இருப்பதாக சென்னை தேசிய புலனாய்வு முகமைக்கும் தேசிய நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளுக்கும் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பள்ளிகொண்டா காவல்துறையினரின் உதவியுடன் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பெங்களூரில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த டாடா டிகோ காரை நிறுத்தி சோதனையிட்டனர். அதில் ராணிப்பேட்டை நெமிலி பகுதியைச் சேர்ந்த முகமது இம்ரான் மற்றும் அப்பாஸ் ஆகிய இருவரும் தேடப்படும் கொலை குற்றவாளிகளான முகமது நஃபீல் ஹாசன் மற்றும் புர்ஹானுதீன் ஆகிய இருவரையும் காரில் ரகசியமாக அழைத்துச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து 4 பேரையும் கைது செய்து காரை பறிமுதல் செய்த ஐபி அதிகாரிகள் அவர்களை பள்ளிகொண்டா காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். அவர்கள் 4 பேரிடமும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள், ஐபி மற்றும் SIU அதிகாரிகள் சுமார் 11 மணி நேரத்துக்கு மேலாக பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு அவர்களின் உடைமைகளை பரிசோதித்தனர். அதனைத் தொடர்ந்து இவர்களை சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள NIA அலுவலகத்துக்கு துப்பாக்கி ஏந்திய பலத்த காவல்துறை பாதுகாப்போடு அழைத்து வந்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.